Taste the Daily. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பொது இடத்தை ஆக்கிரமித்து கட்டடம் கட்டிய அரசு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பார்வதி நகர், செவக்கரை சக்தி நகர், ஜீவா நகர், அசோக் நகர் ஆகிய 4 தெருக்களுக்கு செல்லும் 7 அடி அகலம் பொது வழியை ஆக்கிரமித்து கருணா, சுசில் தாமஸ் என்பவர்கள் வீட்டை கட்டியுள்ளனர். இதுகுறித்து கேள்வி எழுப்பிய மக்களை கருணா, சுசில் தாமஸ் ஆகியோர் தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் ஆட்களை வைத்து மிரட்டியும் உள்ளனர். இதனால் அவ்வழியாக செல்ல முடியாமல் தவித்து வரும் அப்பகுதி மக்கள் கருணா, சுசில் தாமஸ் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கினர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்க கோரியும் ஊதியத்தை உயர்த்த வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மாவட்டம் முழுவதும் கொசு ஒழிப்பு பணியில் 350க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வரும் நிலையில் தங்களுக்கு கொடுக்கப்படும் 370 ரூபாய் கூலியில் வேலைக்காக பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதால் பேருந்து கட்டணம், தேநீர் என்று 50 ரூபாய் செலவாவதாகவும் மீதமிருக்கும் பணத்தில் இன்றைய விலைவாசிக்கு ஏற்றவாறு குடும்பத்தை நடத்த முடியவில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். தருமபுரியில் ஏப்ரல் மே மாதம் சம்பளம் வழங்கப்படவில்லை. பெண்ணகரத்திலும் ஏப்ரல் மே மாதம் சம்பளம் வழங்கப்படவில்லை. எரியூரில் ஒரு 4-5 மாதமாக சம்பளம் வழங்கப்படவில்லை. உயர்த்தி வழங்க வேண்டும். குறைஞ்சபட்சம் சம்பளம் என்பது ஒரு 600 ரூபாய் உயர்த்தி வழங்கினால் இன்றைக்கு ஏற்ற விலைவாசிக்கு ஏற்றவாறு எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கவோ குடும்பம் நடத்துவதற்கு எதுவாக இருக்கும். ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு மறுபக்கம் போதை மறுவாழ்வு மையங்களை அமைப்பது நியாயமா என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரை கைத்தறி நகரில் மதுபான கடை திறக்க தடை கோரி பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஊழல் போன்ற பல பிரச்சினைக்கும் மது போதைதான் காரணம் என குற்றம் சாட்டினர். அப்போது அரசு அதை ஊக்குவிப்பதில்லை என அரசு தரப்பில் தெரிவித்தபோது அரசு தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் அப்படியென்றால் எதற்காக மது விற்பனை செய்கிறீர்கள் என கேள்வி எழுப்பியதோடு மதுக்கடைகளை மூடுவது குறித்து அரசு தரப்பில் எழுத்துப்பூர்வமாக பதில் மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை 1 வாரத்திற்கு தள்ளி வைத்தனர். நெல்லையப்பர் கோவில் தேரோட்ட அழைப்பிதழில் தென்பத்து, மலையாமேடு கிராமங்களின் பெயர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளாக கோவில் நிர்வாகத்தினர் தங்களுடைய ஊர்களின் பெயரை அழைப்பிதழில் சேர்ப்பதாக உறுதியளித்து வந்த நிலையில் இந்த ஆண்டும் புறக்கணித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சமூக ரீதியாக தனித்தனியாக அழைப்பிதழ் அச்சிட முடியாது என்று கூறும் கோவில் நிர்வாகம் அழைப்பிதழில் குறிப்பிட்ட சமுதாயத்தினரின் பெயர்கள் மட்டும் இடம்பெற்றிருப்பது பாரபட்சமான செயல் என்று வேதனை தெரிவித்துள்ளனர். ஏறும் மேடைகளிலெல்லாம் சமூக நீதி குறித்து பேசும் ஸ்டாலின், இதுதானா உங்க சமூக நீதி என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பணி நிறைவு பெற்ற தூய்மை பணியாளர்கள் ஈட்டிய விடுப்பு பணப்பலன் வழங்க வேண்டி நகராட்சி அலுவலகத்தில் குடும்பத்தினருடன் போராட்டம் நடத்தினர். தூய்மை பணியாளர்கள் சுமார் 11 பேர் ஓய்வு பெற்ற நிலையில் அவர்களுக்கு சேர வேண்டிய பணப்பலன்கள் வழங்கப்படவில்லை என தெரிகிறது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் முறைகேட்டில் ஈடுபடுவதால் அப்பாவி தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பு அருகே அரசு கட்டிடங்களை முறையாக பராமரிக்காத விடிய அரசால் அவை பாழ்பட்டு சமூக விரோதிகளின் புகலிடமாக மாறியுள்ளது. எறும்பூர் கிராம ஊராட்சி மன்ற அலுவலகம், அரசு சேமிப்பு கிடங்கு ஆகியவை கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆன நிலையில் அவற்றை கடந்த 4 ஆண்டுகளாக விடிய அரசு பராமரிக்காமல் பாழடித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமூக விரோதிகளின் புகலிடமாக மாறியுள்ள அந்த கட்டிடங்கள் பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடியில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணி பாதுகாப்பு, பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு மாணவர் பள்ளி கல்வியை முடித்து விட்டார். அவர் எந்த கல்லூரிக்கு சென்றுள்ளார், எந்த கல்லூரியில் சேர்ந்துள்ளார், அவர் எவ்வளவு கல்லூரியை முடித்து எங்கே வேலை பார்க்கிறார், எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார், அவர் கல்யாணம் ஆயிடுச்சா,
அவருக்கு குழந்தை பிறந்துருச்சா அந்த குழந்தைய பள்ளிக்கு கூட்டு வரணும்னா இதுதான் எங்கள் வேலையா? பள்ளி கல்வித்துறையில் எங்களை ஆசிரியர்களை கற்றல் கற்பித்தல் பணிக்கு அனுமதிக்குமாறு மாண்புமிகு தமிழக அரசையும் தமிழக முதல்வரையும் கேட்டுக்கொள்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் குறிப்பிட்ட பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் மற்றவர்களுக்கு வீட்டுமனை வழங்கும் விடியா அரசுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. வேந்தோணி குமாரக்குடியில் மருத்துவர் சமூக மக்களுக்கு புரட்சித் தலைவர் ஆட்சியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு தற்போது அந்த இடம் விஸ்வநாததாஸ் நகர் என அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் அந்த இடத்தை வெளிநபர்களுக்கும் திருநங்கைகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானதால் ஆவேசமடைந்த அந்த சமூகத்தினர் அந்த இடத்தில் தங்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் என்றும் வேறு யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து வலியுறுத்தினர். ஃபியூச்சர் பிளானுக்குன்னு சொல்லி கொடுத்த இந்த இடத்த ஃபுல்லும் வந்து திருநங்கைகளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட்டே எடுத்து கொடுத்துருச்சு. அப்படின்னும் போது எங்களுடைய அடிப்படைக்கான தேவைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்போ நாங்கள் எங்கே போகிறது? எங்களுடைய சூழ்நிலைக்கு நாங்கள் வந்து எங்கே போய் நிற்கிறது? ஒரு இதுக்கு வந்து நம்ம சண்டை போட்டு தெரிய முடியாது. எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு சலுகையுமே பண்ணதில்லை. கட்ட முடியாதனால தான் வந்து நாங்கள் இப்படி போட்டு வச்சுருக்கோம். கட்ட முடிஞ்சிருந்துச்சுன்னா நாங்கள் அப்போவே கொடுத்த டயத்துல நாங்கள் கட்டியிருப்போம். காலனி வீடுகள் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக கட்டி ஆகணும். கோவை மாவட்டம் இடிக்கரையில் திமுக பேரூராட்சி துணைத் தலைவரின் மனைவி சுதா கடன் தருவதாக கூறி பணம் வசூலித்து ஏமாற்றியதில் பாதிக்கப்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திமுக பிரமுகரின் மனைவியான சுதா மகளிர் குழுவில் பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற ஒவ்வொருவரிடமும் 8,000 ரூபாய் முதல் 13,000 ரூபாய் வரை பணம் வசூலித்ததாக தெரிகிறது. ஆனால் இதுவரை கடனும் வழங்காமல் கொடுத்த பணத்தையும் திருப்பித் தராமல் 10 மாதங்களுக்கு மேலாக சுதா ஏமாற்றியதால் பெண்கள் குடும்பத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திமுக என்றாலே கமிஷன், கரப்ஷன் மற்றும் கலெக்ஷன் என்பது போல் அந்த கட்சி நிர்வாகிகளும் அப்படியே இருப்பதாக பலரும் குற்றம் சாட்டினர். மன்றத்துக்கு வாங்கினேன், 4,000 எனக்கு வாங்குறீங்களா? அப்புறம் உங்க இஷ்டம், நீங்க வாங்கி அடுத்த ஆள் பணம் வாங்கி நீங்க கொடுக்க என்ன அர்த்தம்? எப்போ கொடுப்பீங்க? தூத்துக்குடி மாவட்டம் முதலூர் மெயின் பஜாரில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் வேகமாக வந்த 10க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்களை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலூர் மெயின் பஜார் மற்றும் குடியிருப்பு பகுதி வழியாக கடந்த சில நாட்களாக அதிக பாரத்தோடு கற்களை ஏற்றிக்கொண்டு செல்லும் கனரக வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். விதிமுறைகளை மீறி செயல்படும் வாகனங்கள் குறித்து ஏவல் துறையினர் கண்டு கொள்ளாததால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே விடிய அரசின் ஏவல் துறையை கண்டித்து நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கோட்டூரை சேர்ந்த மதன் என்பவர் தனது தந்தை அக்னிமுத்துவுடன் ஏரலில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அஜ்மல் என்ற காவலர் அவர்களை தடுத்து நிறுத்தியதில் வாக்குவாதம் ஏற்பட்டு அஜ்மலும் மதனும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் காயமடைந்த இருவரும் சிகிச்சை பெறுகின்றனர். இதற்கிடையில் அக்னிமுத்து மற்றும் சிலர் விசாரணை என்ற பெயரில் ஏரல் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதால் ஆத்திரமடைந்த கோட்டூர் கிராம மக்கள் ஏரல் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டு ஏவல் துறைக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். Taste the Daily.